உங்களுக்கு ரிச் ஆகணுமா, ஸ்டேபிள் லைஃப் வேணுமா, பீஸ் ஆஃப் மைண்ட் வேணுமா, ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அட்டைன் பண்ணணுமா, அப்போ டெஃபினட்டாக இந்த வீடியோ பார்க்காதீங்க. ஏன்னா இன்றைக்கி நம்ம எப்போவுமே எப்படி ப்ரோக்காக இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம். இந்த பாரு, நம்ம 2 பேர் தான் இருக்கோம். டீசென்ட்டா முடிச்சிட்டு எப்படி உயிர் மேல ஆசை இருந்தா subscribe Pony 2. கண் எமைக்கிறதுக்குள்ள ஒரு என்ன. நம்பர் 1, நெவர் ட்ராக் யுவர் எக்ஸ்பென்சஸ் பிகாஸ் சர்ப்ரைசஸ் ஆர் எக்ஸைட்டிங். எக்ஸ்பென்ஸ் ட்ராக் பண்ணுறதை விட போரிங்கான ஒரு விஷயம் இருக்கா? ஒரு மால்குள்ளே என்டர் பண்ணோமா, கிரெடிட் கார்டு எடுத்தோமா, அப்படியே அனல் பறக்கிற மாதிரி தேயும் தேய்ச்சோமா அப்படின்னு இருக்கிறத விட்டுட்டு நம்ம என்னெல்லாம் எக்ஸ்பென்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு புள்ள மாதிரி இருக்கிற வாழ்க்கை தேவையா நமக்கு? வாழ்க்கைனா ஒரு சர்ப்ரைஸ் வேணாமா? அதை விட்டுட்டு கணக்காக இருந்து நம்ம மாத கடைசியில் பேங்க் பேலன்ஸை பார்த்துட்டு நம்மக்கிட்ட இவ்வளோ இருக்கா அப்படின்னு சர்ப்ரைஸ் ஆகிறது தேவையே இல்லை. நம்ம காசெல்லாம் எங்கடா போச்சு அப்படின்னு ஒரு யோசிக்கிற அந்த மொமெண்ட் இருக்குல்ல, அதுதாங்க வாழ்க்கையோட உண்மையான தேடலே. பாயிண்ட் நம்பர் 2, பை ஆன் இஎம்ஐ ஃபார் எவ்ரி திங் இன்க்ளூடிங் யுவர் கிராசரிஸ். இஎம்ஐ இருந்தால் தான் லைஃப்பில் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஃபோனு, டிவி, சோஃபா, ஏன் உங்கள் கிராசரிஸ் கூட இஎம்ஐயில் தான் வாங்கணும். எதுக்கு வெயிட் பண்ணி ஃபுல் காசை போட்டு வாங்கணும்? ஃபுல் அமௌண்ட் கொடுத்தோன்னா நம்ம அந்த பொருளை எவ்வளவுக்கு வாங்கியிருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சு நம்ம மனசு குறுகுறுக்கும். அதுவே கொஞ்சம் கொஞ்சமாக பே பண்ணால் நம்மளும் ஹாப்பி, நமக்கு லோன் கொடுத்த அந்த பேங்க்கு நம்மளை விட ஹாப்பி. இதே மாதிரி இன்னொருத்த மாட்டானா இன்னைக்கு பொழுது ஓட்டிடலாம். பாயிண்ட் நம்பர் 3, ஸ்கிப் தி எமர்ஜென்சி ஃபண்ட். யூ ஆர் யங் அண்ட் இன்வின்சிபிள். எமர்ஜென்சி ஃபண்டெல்லாம் ஒரு பூமர் கான்செப்ட். நம்மலாம் வாலிப வயசு. அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்ஸ் வருமா, வரட்டும். அப்போ தான் நம்ம லைஃப் சுவாரஸ்யமாக ஃபீல் ஆகும். ரிஸ்க் எல்லாம் நமக்கு ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி. சேஃப்டி நெட் அதெல்லாம் தேவையே இல்லை. அதை நினைச்சேன் சிரிச்சேன். பாயிண்ட் நம்பர் 4, லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேட் எவ்ரி டைம் யூ கெட் அ ரேஸ். ப்ரமோஷன் வந்துச்சா, சேலரி இன்க்ரீஸ் ஆச்சா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். இப்போ சேவிங்ஸ் இன்க்ரீஸ்லாம் பண்ணக்கூடாது, எக்ஸ்பென்சஸ்ஸே இன்க்ரீஸ் பண்ணுங்கள், லைஃப் அப்கிரேட் பண்ணுங்கள். இல்லாட்டி ரேஸ் வந்ததுக்கு என்ன மீனிங்கு? வாழ்க்கை அப்படியே போச்சுன்னா நம்ம முன்னேறிட்டோம் அப்படின்னு மற்றவங்களுக்கு எப்படி தெரிய வரும்? கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ, போவோம் என்ன பண்ணிடுவானுங்க. பாயிண்ட் நம்பர் 5, ட்ரீட் யுவர் சேலரி அக்கௌண்ட் ஆஸ் யுவர் ஸ்பெண்டிங் அக்கௌண்ட். சேலரி வந்துச்சா அது உங்கள் காசு, செலவு பண்ணுங்க. செப்பரேட் அக்கௌண்ட் எடுத்து அதை ஒரு சேவிங்ஸ் மாதிரி வைக்கிற சிஸ்டம், இதெல்லாம் ஓவர் காம்ப்ளிகேஷன். ஒரு அக்கௌண்ட், ஒரு ஸ்வைப், ஒரு லைஃப், சிம்பிள். பேலன்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சா ஸ்பெண்ட் பண்ணுங்க, இல்லையா அதான் அடுத்த மாதம் வந்துருமே. பாயிண்ட் நம்பர் 6, இக்னோர் இன்வெஸ்டிங். சேவிங் இன் த பேங்க் இஸ் இனஃப். பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து சொல்கிறேங்க, இன்வெஸ்டிங் எல்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டட். சிப்பு, மியூச்சுவல் ஃபண்டு, மார்க்கெட்டு, ஃப்ளக்சுவேஷன், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு யாருக்கு டைம் இருக்குது? பேங்க்கில் வச்சா போதும், அவங்களே இன்ட்ரெஸ்ட்டு கம்மியாக கொடுத்தாலும் அஷோர்டாக கொடுப்பாங்க. க்ரோத் வேணுமா இல்லை கம்ஃபர்ட் வேணுமா அப்படின்னா கம்ஃபர்ட் தாங்க பெட்டர். खत्म, बाय बाय, टाटा, गुड बाय, गया. பாயிண்ட் நம்பர் 7, never read about money. Financial literacy is for rich people. இந்த காசை பற்றி படிக்க வேண்டியதெல்லாம் அது ஒரு பணக்காரன் பழப்பு. நம்மலாம் ஆல்ரெடி பிஸியாக இருக்கோம், வேலை செய்கிறோம், சம்பாதிக்கிறோம், செலவு பண்ணுறோம், திருப்பி வேலை பார்க்குறோம். சர்க்கிள் ஆஃப் லைஃப்னால் இதாங்க. இப்போ நாலேஜ் வந்து என்ன பண்ணார் மிஸ்டர் சந்திரமௌலி? இதே சர்க்கிளை எப்படி உடைக்கலான்னு தான் கேள்வி வந்துச்சு அவருக்கு. பாருங்கள், லேட்டஸ்ட்டு முணுமுனிஸ்ட் பாட்காஸ்ட்டில் 26 நிமிஷம் மூச்சு விடாமல் பேசியிருக்காரு மனுஷன். ஒரு 1000 பேர் பார்த்தாங்களா? இதுதான் லைஃபு. தேவையில்லாத ஆணியெல்லாம் செஞ்சுக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. க்ளோசிங். ஸோ நான் சொல்கிற இந்த 7 ஐடியாஸ் ஃபாலோ பண்ணுங்கள். எக்ஸ்பென்ஸ் ட்ராக் பண்ணாதீங்க, இஎம்ஐயில் வாங்குங்க, எமர்ஜென்சி ஃபண்டெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிடுங்க, லைஃப் ஸ்டைலை இன்ஃப்ளேட் பண்ணிக்கிட்டே போங்க, சேலரி அக்கௌண்ட்டை எம்டி பண்ணுங்கள், இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, ஃபினான்சஸ் பற்றி படிக்காதீங்க. கேரண்டி தரேன், நீங்கள் எப்போவுமே ப்ரோக்காக தான் இருப்பீங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி என் சைட்லேருந்து ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், இந்த 7 விஷயத்தில் நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்க அப்படின்னு நம்பர் போட்டு சொல்லுங்கள். மிஸ்டர் சந்திரமௌலி பாவம் 0 out of 7. ஸோ நீங்கள் டெஃபினட்டாக பெட்டராக தான் பர்ஃபார்ம் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் அண்ட் பிளாக்.